அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த பகல் காலத்தில் நம்ம தேவனுடைய மகிமை குறித்து நம்ம படித்தோம். நாம் தொடர்ந்து இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய மகிமை எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது, அது எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நம் காலையில் தேவனுடைய மகிமையானது, அது தேவ மகிமை வரும்பொழுது முதலாவது அங்கே தெய்வீக ஒழுங்கை ஏற்படுத்துகிறது. தெய்வீக ஒழுங்குக்கு பிறகு தேவ மகிமையானது அந்த இடத்துல இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நாம் இன்றைக்கும் நாம் சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸோ இந்த தேவ மகிமையானது நம் வேதத்தில் வாசிக்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம். அந்த ஆதியிலே சிருஷ்டிப்பின் காலத்தில் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. ஆனால் அப்போது அந்த ஒழுங்கின்மையெல்லாம் கர்த்தர் ஒழுங்குபடுத்தி பின்பதாக தேவ மகிமையை கர்த்தர் அந்த மனிதனுக்கு கொடுத்து மகிமையினால் அவனை முடிசூட்டினார். மகிமை அவனை சூழ்ந்து கொண்டது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அவர்களோடு வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, ஒரு பரிசுத்த கூடாரத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதற்கு மோசேக்கு அந்த பரிசுத்த கூடாரமானது எப்படி இருக்க வேண்டும் என்று, அது எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை, அது பரலோகத்தின் சாயலாக மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பொழுது அதனுடைய சின்ன சின்ன விஷயங்களும், ஒவ்வொரு விஷயமும் எந்த மரத்தினாலே செய்யப்பட வேண்டும், அது எப்படி செய்யப்பட வேண்டும், அது பொன் தகட்டால் மூடப்பட வேண்டும், வெண்கல தகட்டால் மூடப்பட வேண்டும், எவ்வளவு அளவு இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும், எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், யாரை கொண்டு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவாக எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி அது செய்து முடித்த பிறகு, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்த பிறகு வேதம் சொல்கிறது தேவ மகிமை அங்கே வாசஸ்தலத்தை மூடிற்று. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கடவது. நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவர். ஸோ தேவ மகிமை ஒரு இடத்துல தேவனுடைய நீதியின் விருட்சங்களாக நாட்டப்பட்ட நாம், நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த தெய்வீக ஒழுங்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்து அவன் பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த தேவாலயம் முழுவதும் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த மாலை வேளையில் இன்னொரு காரியத்தை கூட நாம் படிக்க போகிறோம். தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று வல்லமை கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த வெளிப்பிரகாரமான ஒழுங்கானது அங்கே தேவைப்பட்டது. தேவ மகிமை இறங்குவதற்கு முன்பதாக, தேவன் மகிமையினால் முடிசூட்டப்படுவதற்கு முன்பதாக தேவன் வெளிப்பிரகாரமான ஒரு ஒழுங்கை கர்த்தர் ஏற்படுத்தினார். இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படையான ஒழுங்கல்ல, உள்ளான ஒரு ஒழுங்கை தேவன் எதிர்பார்க்கிறார். இங்கே உள்ளான ஒழுங்கு இது முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெந்தேகோஸ்தே நாளிலே ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட பின்பு
அவர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே அவர்கள் கூடி வந்த பின்பு அவர்கள் தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையின்படி வாக்குத்தத்தத்தின்படி ஓரிடத்தில் அவர்கள் கூடி வரும் பொழுது அவர்கள் ஒழுங்காய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து கூடி வரும் பொழுது தேவ மகிமையானது அந்த இடத்தை நிரப்பிற்று. அங்கிருந்த ஒவ்வொருவரும் தேவ மகிமையினாலே மூடப்பட்டார்கள். தேவ மகிமையானது ஜனங்களுடைய இருதயத்தில் ஒழுங்கு ஏற்படுத்தப்பட்ட பொழுது அங்கே தேவ மகிமையானது வெளிப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. இது மகிமையின் ஒரு பகுதி. இது மகிமையின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஆகவே கவனிங்க, இப்போ வேதாகமத்தில் வாசிக்கும் போது இந்த தெய்வீக ஒழுங்கு நம்முடைய இருதயத்தில் ஏற்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 வசனத்தை. ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். கவனிங்க, இங்கே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம் தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து இங்கே இப்போ உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நம் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தத்தோடு பயத்துடனே நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்றால் தேவ பயமானது தேவைப்படுகிறது. தேவ பயம் இருக்கும் பொழுது, பயம் அற்ற பொழுதுதான் ஆதாம் என்ன செய்தான்? அங்கே ஒழுங்கின்மையானது வந்தது, அவனுடைய வாழ்க்கையில் பாவம் வந்தது, கீழ்ப்படியாமை வந்தது. ஸோ இங்கே நம் பயத்துடனே பரிசுத்தத்துடனே நாம் நடந்து கொள்ளும் பொழுது கவனிங்க, இந்த தேவ பயமானது ஒரு மனிதனை ஒரு ஒழுங்குக்குள்ளாக கொண்டு வருகிறது. இந்த தெய்வீக பயம், நாம் தேவ சமூகத்தில் வருகிறோம், தேவன் என்னை காண்கிறார், நான் தேவ சமூகத்தில் வருகிறேன், தேவன் என்னை பார்க்கிறார், அவருக்கு முன்பதாக நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் வரும் பொழுது, உதாரணமாக யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அங்கே அடிமையாக கொண்டு போகப்பட்ட யோசேப்பு இப்போது போத்திப்பார் வீட்டிலே அடிமையாக அவன் இருக்கிறான். அங்கே இருக்கும்போது போத்திப்பாருடைய மனைவியானவள் அவனை ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்தாள். அவனை பாவத்துக்கு இணங்க வைக்கும்படி அவனை எப்பொழுதும் தொந்தரவு செய்தாள். ஆனால் யோசேப்பு சொல்லுகிறான், நான் இந்த பாவத்தை செய்து தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாப்பை எப்படி செய்வது? அல்லேலூயா. இப்போது அவன் அந்நிய தேசத்தில் இருக்கிறான். அங்கே அவனுடைய பெற்றோர்கள் இல்லை, அவனோடு கூட பிறந்தவர்கள் இல்லை, ஒருவரும் கிடையாது. ஆனால் இப்போது யோசேப்புடைய மனதிலே அந்த ஒரு தெய்வீக ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கு எப்படி வந்தது என்றால், தேவன் என்னை காண்கிறார், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய இருதயத்திலே தன் தேசத்தில் இருந்தபோது மட்டுமல்ல, அந்நிய தேசத்தில் போகும் பொழுதும் என் தேவன் என்னை காண்கிறார். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளான வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக ஒழுங்கு, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஒழுக்கத்தை அவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஒழுக்கம், தெய்வீக ஒழுக்கமானது அவனுடைய இருதயத்திலிருந்து இப்பொழுது கிரியைகளில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவனுடைய இருதயத்தில் இந்த ஒழுக்கமானது தேவனுக்கு முன்பதாக, மனிதனுக்கு முன்பாக இல்லை, தேவன் என்னை காண்கிறார், தேவனுக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்வது என்று சொல்லி தேவனுக்கு முன்பதாய் தன்னை அவன் சீர்படுத்தி கொண்டான். இந்த தெய்வீக ஒழுங்கு நம்முடைய இருதயங்களிலே தேவைப்படுகிறது. தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் என்றால் தெய்வீக பயம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்ம எங்கே இருந்தாலும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் என்னை காண்கிறது என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கும் பொழுது, தேவனாய் கர்த்தர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர், அவர் சிங்காசனத்தில் கொண்டிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் தேவ மகிமை அங்கே வெளிப்படுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. இப்போ யாருடைய வாழ்க்கையில்
தெய்வீக பயம் இருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இனி வரும் காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஆகவே தேவனுடைய பயம் மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த தேவ பயம் என்ன பண்ணுகிறதுனா தேவ பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. தேவ பயம் இருதயத்தில் இருக்கும்போது தேவனுடைய பரிசுத்தத்தை அவங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராய் இருங்கள் என்று இங்கே வேதம் சொல்லி. இப்போ இந்த தேவ பயம் ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு போகிறது. அல்லேலூயா. நாம் தேவனை மகிமைப்படுத்த நம்முடைய ஆராதனையிலே தேவன் மகிமைப்படுகிறாரா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுகிறாரா? நாம் பிரசங்கிக்கும் பொழுது, நான் போதிக்கும் பொழுது, என் நடக்கையிலே தேவன் மகிமைப்படுகிறாரா? என்னுடைய பேச்சிலே தேவன் மகிமைப்படுகிறாரா? என் வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுகிறாரா? எல்லாவற்றும் ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். நான் இதை செய்கிறேன், இதிலே தேவன் மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாக தேவனுக்கு பயப்படும் பயத்தில் எங்கே யாரிடத்தில் குறை வந்தது என்றால் லூசிஃபர் அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் அவனுக்கு குறை உண்டானது. அந்த குறைவு தான் அவனுடைய வாழ்க்கையில் விழுகைக்கு காரணமாய் அமைந்தது. அதுவரைக்கும் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தவன் தேவனுக்கு பயப்படும் பயத்தில் குறைவுள்ளவனாய் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது பரிசுத்தத்தை இழந்து போனான், அவன் விழுந்து போனான். அல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ பயம் இல்லாகும் போது நிர்விசாரம் ஏற்படுகிறது. அந்த நிர்விசாரம் அவனை விழுகைக்கு நேராக தள்ளுகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களை அவருடைய சமூகத்தில் நிற்க வைக்கிறது. நீசனை கண்டாயானால் அவன் எங்கே நிற்பானாம்? ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை கண்டான், அவன் உண்மையுள்ள மனிதனை கண்டால் அவன் எங்கே நிற்பான்? ராஜாக்களுக்கு முன்பாக. கர்த்தருக்கு பயப்படும் பயம் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அவன் தேவ சமூகத்திலே நிற்கக்கூடிய தகுதி உள்ளவனாய் மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. அந்த தேவ பயம் உங்களையும் என்னையும் தேவ சமூகத்திலே நிற்க வைக்கிறது. என்றால் ஆதாம் ஏவாள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போ அங்கே பாவம் செய்த போது தேவ சமூகத்தை நிற்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறாள். தேவன் வருகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் ஆண்டவரே, நான் நிர்வாணி ஆனபடியினாலே நான் ஒளிந்து கொண்டிருக்கேன், நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? இப்போ அந்த பாவமானது அவனை என்ன பண்ணுகிறது? கர்த்தருக்கு பயப்பட பயம் இல்லாத போது அந்த பயம் என்ன பண்ணுகிறது? அவனை தேவ சமூகத்திலே நிற்க முடியாமல் ஒளிந்து கொள்ள செய்கிறது, தன்னை மறைத்து கொள்ள செய்கிறது. ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற பயமானது தேவனுக்கு முன்பதாய் நம்மை நிற்க செய்கிறது. வேதம் சொல்கிற தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது இந்த தீமைகளை விட்டு நாம் விலகுகிறோம். ஏனென்றால் என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவமானது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம்? அனனியா சபீரா இவங்க 2 பேர் நல்ல விசுவாசிகள். இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க? தேவ சமூகத்தில் காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். தன்னுடைய காணியாட்சிகளை விற்று தேவ சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இப்போ என்ன நடக்கிறது? அங்கே பேதுரு கேட்கிறார், இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? ஆமாம், இவ்வளவுக்கு தான் விற்றோம். ஏன் நீ மனுஷனிடத்தில் அல்ல பரிசுத்தாவினிடத்திலே போய் சொன்னான். அங்கே அவனை விழுந்து செத்து போனான். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய மனைவி இங்கே வருகிறாள். நடந்த விஷயம் தெரியாமல் அவளிடத்தில் இங்கே இவ்வளவு தான் விற்றீர்கள்? ஆமாம், இவ்வளவுக்கு தான். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இதை பொய் சொல்லுவதற்கு ஆமாம். இப்போ அவளும் என்ன பண்ண? அந்த இடத்துல விழுந்து மரித்து போனாள். கவனிங்க, இப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத போது, பரிசுத்தம் குறையும் பொழுது தேவனுடைய நேய தீர்ப்பு அங்கே உண்டாகிறது. எங்கே தெய்வீக ஒழுங்கு இல்லையோ அங்கே தேவனுடைய நேய தீர்ப்பு உண்டாகிறது. இங்கே தெய்வீக ஒழுங்கு இல்லாததுனாலே உடனடியாய் தேவன் நேய தீர்ப்பு உண்டானது வேதம் சொல்கிறது. அதை கண்டபோது அங்கே இருந்தவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் வந்தது. மிகுந்த பயமானது. சபை முழுவதும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இப்பொழுது வந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே என்ன நடந்தது என்றால் ஜனங்கள் அதிகமாக சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதாகமம், இன்றைக்கு நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போது இருக்கிற மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை எப்படி இருக்குமா? முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இப்போது தேவனுடைய ஜீவ ஆலயமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற மகிமை பெரிதாக இருக்கிறது. மகிமையின் மேல் மகிமையை கர்த்தர் அடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது முதல்ல இப்போ பழைய ஏற்பாட்டு சபையும் அதாவது புதிய ஏற்பாட்டு சபையும் நான் உங்களுக்கு ஒருமித்து காட்டப் போகிறேன். பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்தபோது அவர்கள் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். தேவாலயத்தை நல்ல அர்ப்பணிப்போடும் உற்சாகத்தோடும் அவர்கள் மிகுந்த கடின உழைப்போடும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களிலே தேவ ஆலயத்தை கட்டுகிற பணியானது கொஞ்ச நாள் என்பது அதிகமான வருடங்களை எடுத்துக்கொண்டது. இப்போது அதிகமான நாட்களை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால் நம் காரணத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது தேவ ஆலயத்தில் ஈடுபட ஆரம்பித்த அந்த விசுவாசிகள், அந்த சபையார் இப்பொழுது தேவனுடைய காரியத்தில் அல்ல, தங்கள் சொந்த காரியங்களில் நேரங்களை செலவிட ஆரம்பித்தார்கள். தங்கள் சொந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பிக்கும் பொழுது தேவ ஆலயத்துக்கென்று அர்ப்பணிப்போடும் தாகத்தோடும் மிகுந்த பயத்தோடும் உற்சாகத்தோடும் செய்தவர்கள் நாட்கள் செல்ல 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 தங்களுடைய சொந்த வேலைகளிலே கவனம் செலுத்த ஆரம்பித்தார்கள். கவனிங்க, தேவன் எதை முக்கியமாக எதை பரிசுத்தமாக கருதினாரோ அவைகள் இப்போது அவர்களுக்கு முக்கியம் இல்லாததாய் போய்விட்டது. ஆனால் தேவன் எதை முக்கியம் இல்லாததாய் கருதினாரோ அவையெல்லாம் இப்பொழுது விசுவாசிகளுக்கு முக்கியமாய் கருதிவிட்டது. நம்முடைய சபை விசுவாசிகள் கிறிஸ்தவர்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே தேவ ஆலயத்தை வாஞ்சையோடும் தாகத்தோடும் மான்கள் நீரோடுகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ ஆலய பணி என்றால், தேவ சபையில் ஒரு வேலை என்றால், ஊழியம் என்றால், கூட்டங்கள் என்றால் ஆயத்த பணியிலிருந்து சகலமும் ஓடோடி செய்தும் இரவு பகலாய் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று கர்த்தருடைய காரியத்துக்கென்று கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல இப்பொழுது மனிதர்கள் விசுவாசிகளுக்கு தங்கள் சொந்த வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறதுனாலே தேவனுடைய மகிமையானது அங்கே வெளிப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இப்பொழுது ஜனங்களை திரும்ப கொண்டு வருவதற்கு தேவன் ஆகாய் தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்புகிறார். ஆகாய் எழுதின தீர்க்க புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் எழுதின தீர்க்க புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் 1:4. கவனிங்க, இந்த வீடு பாலாய் கிடக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். கவனிங்க, இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவருடைய வாழ்க்கையில ஒரு காரியம், என்ன காரியம் நடக்குதுன்னா, அவர்கள் தேவனுடைய வீடு பாலாய் கிடக்கிறது, தேவ ஆலயம் தேவ வீடானது இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை, அது பாலாய் கிடக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் சொந்த வேலைகளிலே கவனம் செலுத்துகிறார். ஆண்டவர் கேட்கிறார், இதுவா காலம்? தேவ ஆலயத்துக்கென்று தேவ ஆலயத்தை கட்டும்படி அதற்கு உற்சாகமாய் உங்கள் கைகளை திடப்படுத்தி அந்த செருபாபேலோடு ஒன்றாய் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க? கட்டினீர்கள். இப்பொழுதோ உங்களுடைய சொந்த வேலைகளிலே நீங்கள் கவனம் செலுத்தி உங்கள் சொந்த வேலைகளுக்கு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். கவனிங்க, இப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு அதிருப்தி அங்கே ஏற்படுகிறது என்றால், 9ஆம் வசனம் 10வது வசனத்தில் வாசிக்கும்பொழுது கவனிங்க, இப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சார் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இப்போ தேவனுடைய சபையிலே வேலை செய்யாமல் தேவனுடைய ஆலயத்திலே ஆர்வம் காட்டாமல் தங்கள் சொந்த வேலைகளிலும் தங்கள் சொந்த குடும்பத்தை அவர் கவனித்து ஓடுகிறார்கள். அதிகமாக வரும்னு அதிகமாக உழைச்சாங்க, அதிகமாக வேலை செய்தார்கள்,
ஓவர் டைம் டியூட்டி பார்த்தாங்க, கடினமாய் ஓடினார்கள். சபைக்கு வருவது கிடையாது. சபை கூடி வருதலை விட்டு விட்டு தங்கள் சொந்த வேலைகளிலே அதிகமாய் ஓடினார்கள். என்ன எதிர்பார்ப்போடு? அதிகமாய் வரும் என்று, வருமானம் அதிகம் கிடைக்கும் என்று ஓடினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம்தான் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை கொஞ்சம் மிச்ச மீதியை அறுத்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க. அந்த மிச்ச மீதியும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஊதி போடுகிறார். எது நிமித்தம் என்றால் எதனால ஆண்டவர் சொல்றார். ஏன் இப்படி நடக்கிறது கவனிங்க. அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தாங்க. பெய்கிற மழையை கொடுக்கிறவர் தடுத்து வைத்திருக்கிறார். விளைச்சலை கொடுக்கிறவர் விளைச்சலை தடுத்து வைத்திருக்கிறார். விளைந்த பலனையும் வீட்டுக்கு கொண்டு வரும்போது அதையும் மூதி போடுகிறார். இவங்க நினைச்சாங்க அதிக வருமானம் வரும், நம்முடைய வாழ்வாதாரம் உயர்ந்துடும், நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம் அப்படின்னு கர்த்தருடைய வீட்டை விட்டுவிட்டு, கர்த்தருடைய காரியத்தை விட்டுவிட்டு, கர்த்தருடைய ஊழியத்தை விட்டுவிட்டு அவர்கள் அங்கும் இங்கும் ஓடினார்கள். இப்பொழுது எல்லாவற்றையும் ஒருவர் அடைத்து போட்டு விட்டார். இப்போ ஏன் என்றால் எது நிமித்தம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க. என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்கான காரணத்தையும் அங்கே சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் கொடுக்கிற காரணத்தை பாருங்க. தேவன் அங்கே விளக்குகிறார். காரணம் ஏன் அங்கே வருமானம் இல்லை, ஏன் உயர்வு இல்லை, எதிர்பார்த்தபடி அவங்களால வாழ முடியலை, வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ள முடியவில்லை. காரணம் கவனிங்க, அறுவடை இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீங்க விதைக்கலாம், விதைக்கிறவன் விதையை விதைக்கலாம், நீர் பாய்ச்சுகிறவன் நீர் பாய்ச்சலாம். ஆனால் அறுவடை உன்னதத்திலிருந்து வர வேண்டும். அறுவடை தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், வீடு கட்டுகிறவர்கள் அது வீடை கட்டினாலும் கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. ஒருவர் கட்ட வேண்டியவர் கட்டினால்தான் அந்த வீடு கட்டப்படும். அறுவடை கொடுக்கிறவர் அறுவடையை கொடுத்தால்தான் அந்த அறுவடை என்ன பண்ணும்? அது மிகுதியாய் ஆசீர்வாதமாய் திரளாய் இருக்கும். இல்லை என்றால் அதனாலே வேதனைகள் பெருகும். இப்போ தேவனுடைய வீட்டை விட்டு விட்டு தங்கள் சொந்த வீடுகளுக்கு ஓடி சென்றார்கள். தங்கள் சொந்த காரியங்களை பார்த்து கொண்டு ஆராதனையை விட்டுவிட்டு நிகழ்ச்சிகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் ஓடிவிட்டார்கள். காரணம் என்னவென்றால் வருமானம் அதிகமாக வரும், குடும்பத்தை காப்பாற்றணும், ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு ஓடினாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் தான் உன் வருமானத்தை தடுத்து வைத்திருக்கிறேன், நான் தான் உன் உயர்வை தடுத்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய அறுவடையை நான் தான் என்ன பண்ணியிருக்கிறேன்? தடுத்து வைத்த. காரணம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின இவர்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவை தேடி ஓடுகிறார்கள். ஆவியிலே நன்றாய் தான் ஆரம்பித்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வேதத்தில் வாசிக்கும் போது மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மல்கியா 1ஆம் அதிகாரம். கவனிங்க, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? கவனிங்க, முதல்ல பார்த்தோம் தேவ மகிமை கடந்து வர வேண்டும் என்றால் அங்கே ஒழுக்கம் தேவை, தெய்வீக ஒழுக்கம் தேவை. இரண்டாவது, தேவ மகிமை இறங்கி வர வேண்டும் என்றால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இன்றைக்கு தேவ மக்கள் கொடுப்பது இல்லை. கிறிஸ்தவ உலகத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு கொடுப்பது இல்லை. கர்த்தர் அவர் கேட்க, நான் பிதாவானால், நான் தேவனானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் தான் உங்க தேவன் என்று சொல்லுகிறீர்களே, அப்படி என்றால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? நான் உங்கள் எஜமான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அப்படி என்றால் எனக்கு கொடுக்க வேண்டிய பயம் எங்கே? உங்களுக்கு அளக்கிறவர் ஒருவர், உங்களுக்கு படிய அன்றாடம் போஷிக்கிறவர் ஒருவர், அறுவடையை கொடுக்கிறவர் ஒருவர், அப்படி என்றால் எனக்குரிய பயம் எங்கே?
இந்த தேவ சபையிலே தேவன் கனப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு இன்னைக்கு சேர்லாம் நாற்காலியெல்லாம் காலியாக இருக்குது. ஏன்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? ஊழியக்காரர்களிடத்தில் இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிற, கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களிடத்திலிருந்து அவர் கேட்கிறார், என்ற கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகி உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ண ஆண்டவரே? நாங்கள் உங்களுக்கு கனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோமே, எதனால் நான் உங்களை கனவீனப்படுத்தினேன்? இல்லை, அப்படி ஒன்றுமே கிடையாது. என் பார்வைக்கும் நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேன், நல்லா தானே போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே பரிசுத்தமானவைகளை நீங்க எடுத்துக்கொள்றீங்க, அசுத்தமானதை என்னிடத்தில் கொண்டு வரீங்க. அப்படியும் ஆனாலும் உண்மை எதனாலே அசுத்தப்படுத்தணும் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு. அது அப்படி எடுத்துட்டு வந்தாலும் தப்பு கிடையாது, அது பொல்லாப்பு கிடையாது. ஆண்டவர் சொல்ல, அது பொல்லாப்பு அல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்து கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே அப்படின்னு அவங்க மனசில் என்ன பண்ணுறாங்க? சொல்லிக்கிறாங்க. இப்படி எடுத்துட்டு வந்தால் தப்பு கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? அவங்களே ஆறுதல் கூறிக்கொண்டு சொல்கிறார்கள். அதை ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் சேலஞ்ச் வைக்கிறார். நீ வேலை செய்கிற இடத்துல அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாக இருப்பானோ. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் எஜமான் வேலை செய்கிற உன் எஜமான் இருக்கிறானே, உன் எஜமான்கிட்ட கொடுத்துப்பார். 10 நிமிஷம் நீ வேலைக்கு போனால் உன்னை வேலையில் சேர்ப்பாங்களா? இல்லை நீ அசதியாக போனால் உன்னை வேலையை விட்டு தூக்கிட மாட்டாங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியத்தில் காட்டுகிற இந்த அசட்டைத்தனத்தை உங்களுடைய வேலையில் காட்டினீங்கன்னா, உங்கள் எஜமானுக்கிட்ட காட்டினீங்கன்னா வேலை இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. அங்கே போய் காட்டுங்க பார்ப்போம், காட்ட மாட்டீங்களே, முடியாது. அவர் உன்மேல் பிரியமாக இருப்பாரோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆனால் சபை காலையில் 9 மணிக்கு இல்லை 10 மணிக்குன்னா நாம் வர்றது 10:15, 10:30 மணிக்கு, 11 மணிக்கு ஆராதனை தான் போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை, லேட்டுலாம் கிடையாது. பிரசங்கம் அப்புறம் தான். இப்போ ஆராதனை தான் போயிட்டுருக்கோம், நம்ம போய்க்கலாம். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எங்கள் கிராமத்தில் முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போது கையில் காசு இல்லை, சர்ச்சுக்கு போனால் ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பாவுடைய ரூல் என்ன தெரியுமா? சர்ச்சு 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் 9 மணிக்கு ஆராதனை, நாங்கள் 8:30 மணிக்கு சர்ச்சு உள்ளே இருக்கணும். நடந்து 9 கிலோமீட்டர் நடந்து போயும் சர்ச்சில் 8:30 மணிக்கு சபைக்குள்ளே இருக்கணும் என்ற எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்னன்னா, நீ கர்த்தரை கனம் பண்ணினால் அவர் உன்னை கனம் பண்ணுவார், நீ கர்த்தரை கனவீனம் பண்ணினால் அவர் உன்னை கனவீனப்படுத்துவார். பஸ்ஸில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, 8:30 மணிக்கு சர்ச்சில் இருக்கணும். ஆராதனை 9 மணிக்கு. சர்ச்சுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க 9:30 தான் சர்ச்சு உள்ள வருவாங்க. ஆனால் 9 கிலோமீட்டர் நடந்து போனாலும் 8:30 மணிக்கு, அரை மணி நேரத்துக்கு முன்னால் அல்லது ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீ சபையில் இருக்கணும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு இங்கே ராஜாதி ராஜா ஒருவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், மகிமையாய் வெற்றி சிறந்தவர், இங்கே அவர் சிங்காசனம் கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் எப்படிப்பட்ட கனத்தை கொடுக்குறோம்? 10 மணிக்கு போகிறது, நம்ம போகிறது லேட்டாக போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜருக்கோ சூப்பர்வைசருக்கோ தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா, நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அடித்து பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம்? 9 மணிக்கு இருந்தால் 9 மணிக்கு டான் உள்ளே இருக்கும். ஏன்? நம்மளை பார்த்துட்டாங்கன்னா வேலையை விட்டு என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்முடைய வேலையில் காட்டுற பயத்தையும் விசுவாசத்தையும் ஏன் தேவ சபையில் காட்டுறது கிடையாது? ஏன் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் காட்டுவதில்லை? கர்த்தரை கனப்படுத்துகிற காரியத்தில் காட்டுவதில்லை? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நாம், ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய காரியத்தில் ஏன் அசட்டையாக இருக்கிறோம்?
ஏன் கர்த்தரை தேடுவது கிடையாது? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு அநேக நிகழ்ச்சிகள் இருக்கலாம், நமக்கு அநேக கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். நேற்று சாயங்காலத்தில் என் கசின் சிஸ்டர் வீட்டில் ஒரு ப்ரோக்ராம். நேற்று சாயங்காலம் நான் போகலை. ஏன்னா எனக்கு இங்கே ஊழியம் இருக்குது. நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணணும்? முதல்ல கொடுக்கணும். அந்த காரியத்தை அப்புறமா கூட நான் போய் பார்த்துக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் முதலாவது கொடுக்கும் பொழுது அவர் என் தலையை நிமிர பண்ணுவார். நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம எப்பெல்லாம் ஆசீர்வாதங்களை தேடி ஓடுறோமோ ஆண்டவர் ஆசீர்வாதங்களை எல்லாம் தடுத்து வைக்கிறார். எப்பெல்லாம் மழையை எதிர்பார்த்திருக்கிறோம் அப்பெல்லாம் மழையை தடுத்து வைக்கிறார். எப்பெல்லாம் அறுவடை வரும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அறுவடையே வராது. காரணம், அவர் இல்லாமல் ஒன்றும் வாய்ப்பதில்லை. அவர் இல்லாமல் ஒன்றும் காரியங்கள் வாய்ப்பதில்லை. நாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு ஓடினாலும் மகிமையின் விருட்சங்களாய் நம்மை நாட்டினவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். நாம் இந்த நிலையில் இன்னைக்கு இருக்கிறோம்னா அது அவரால் வந்தது. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலத்தை அவர்தான் கொடுக்கிறார். இந்த தெய்வீக சுகத்தை அவர்தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சபையாகிய நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்க, என் கனம் எங்கே? நீங்க முதலாம் தரமானதை நீங்கள் வைத்துக்கொண்டு இரண்டாம் தரமானதை எனக்கு கொடுக்கிறீர்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பது கிடையாது. அப்படின்னா நான் காணிக்கை பற்றி பேசல. எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு அவருக்கு முதல் தரமானதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடு ஆண்டவர் உங்களை அவருக்கு எதிர்பார்க்கிறார். நீங்கள் வரும்பொழுது முழு இருதயத்தோடு. அல்லேலூயா. இங்கே நான் வந்து ஏறெடுக்கிற ஆராதனை உள்ளத்து நாளத்து முழுமையாய் வர வேண்டும். இரண்டாம் தரமானது அல்ல, முதல் தரமானது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரங்களையும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் சரியாய் முதல் தரமானதை நாம் வைத்திராமல் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அங்கே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உங்கள் அதிபதிகளுக்கு கொடுத்து பாருங்க. நாம் தேவனிடத்தில் காட்டுகிற அக்கறையை கவனிங்க. ஆவிக்குரிய காரியத்தில் காட்டுகிற அக்கறையின்மையை வேலையில் காட்டினா நாமளும் நம்ம குடும்பம் தெருவில் தான் உட்காந்துருக்கணும். ஆனால் வேலையில் காட்டுற அக்கறையை ஆண்டவரிடத்தில் காட்டணும்னா, அவருக்கு கொடுக்கிற கனத்தில் காட்டணும்னா கர்த்தர் உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், கட்டாத வீடுகள், நட்டாத திராட்சை தோட்டங்கள், வெட்டாத துறவுகள், நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னை கனப்படுத்தினா போதும். நீ கட்டும் தேவையில்லை. கட்டாத வீடு, எவ்ரிதிங் இஸ் ரெடி, எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. உங்க வேலை போய் சுதந்தரிப்பது மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை ராஜாக்களாக வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசாரியர்களாக வாழ வைப்பார். ஏனென்றால் நீங்க சாதாரணமானவர் அல்ல. அவருடைய மகிமைக்கென்று நீ நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். அவருடைய மகிமைக்கென்று தான் வைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீங்கள் ராஜாக்களாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் வைத்திருப்பார். உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். நீங்கள் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் வெளியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் உள்ளே வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். களஞ்சியங்கள் தானியத்தால் நிரப்பப்படும். காரணம், நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். வானத்தின் பலகடைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பு என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். குடும்பத்துக்காக கேட்டால் சொல்லுவோம், குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறோம். குடும்பத்துக்காக கஷ்டப்படுற நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடவில்லைன்ற என்ன நடக்கும்? இன்றைக்கி அதுதான் நடந்து கொண்டிருக்குது நிறைய குடும்பங்களில்.
குடும்பத்துக்காக ஓடுறோன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையே கொடுக்கறது கிடையாது. அங்கே உறவுகளிலே விரிசல்கள் ஏற்படுகிறது, உறவுகள் முறிந்து போய்விடுகிறது. இப்போ அதை போல் இயேசுவுக்காய் ஓடுகிறேன், தேவனுக்காய் ஓடுகிறேன், தேவனுக்காய் வாழுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த தேவனுக்கு நேரத்தை கொடுக்கவில்லை என்றால், அந்த தேவனுக்கு கனத்தை கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை. ஸோ இப்போது அந்த தீர்க்கதரிசிகள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். நீங்களோ ஆகாய் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆகாய் 1:12. அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய இப்போ கர்த்தர் தீர்க்கதரிசி எழுப்பின போது இவங்க என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு என்ன பண்றாங்க? செவி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் சரியாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கணுன்றதுக்காக கடன் வாங்கி கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுக்கணுன்றதுக்காக கடன் வாங்கி என்ன பண்ணாதீங்க. அவர் உங்களை நீயோ கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் கொடுக்கறதுக்கு ஏன் கடன் வாங்குறீங்க? இப்போது ஆன்லைன் பேமெண்ட் வந்ததுனால எல்லாம் டெபிட் கார்டை யூஸ் பண்ணுறாங்க. கிரெடிட் கார்டு என்னது? கடன் கார்டு தான். ஏன் அந்த கிரெடிட் கார்டிலேருந்து பே பண்ணுறீங்க? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுல இருந்து என்ன பண்ணுங்க? கொடுங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் கொடுக்கறதுனாலே கர்த்தரை கனப்படுத்துகிறீர்களா, முதல் தரமானதை அவருக்கு கொடுக்கிறீர்களா என்பது தான் முக்கியம். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இருந்த பயபக்தியானது இப்போது புதுப்பிக்கப்படுகிறது. அவர்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகிறது. கவனிங்க. இப்போ அவங்க நோக்கம் எல்லாமே என்ன மாறிடுச்சு தெரியுமா? தேவாலயத்தை கட்ட வேண்டும், கர்த்தருடைய காரியத்தை கட்ட, மறுபடியும் ஒரு புதிய எழுச்சி, மறுபடியும் ஒரு புதிய எழுப்புதல், கர்த்தரிடமாய் திரும்புகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கர்த்தரிடமாய் திரும்புங்கள், உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மறுபடியும் அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய், கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படியே ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எப்போ சொல்றாரு? அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் கர்த்தருக்கு கனப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் முடிவு பண்ணும் பொழுது இப்போ தேவனாய் கர்த்தர் என்ன பண்றார்? அவர் சொல்லுகிறார், நான் உங்களோட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை செய்தாலும் பரலோகம் அங்கீகரிக்கிறதா? தேவ ராஜ்யம் அதை அங்கீகரிக்கிறதா? இயேசு இதை ஏற்றுக்கொள்வாரா? இயேசுக்கு இது பிரியமாய் இருக்குமா? நான் என் ராஜாதி ராஜா இதை ஏற்றுக்கொள்ளுவாரா? நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறேன்னா இது அவருக்கு பிரியமானதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஒருத்தனுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் பேர் வந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, இங்கே போகலாமா, இது உமக்கு பிரியமா, நான் இப்படி அந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாமா, போனால் இதை நீங்கள் செய்வீங்களா, இல்லை என்ற எல்லா நேரத்திலும் கர்த்தர் விசாரித்து கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவன் அவனுடைய ராஜாவை அவன் கனப்படுத்துகிறான். அவன் ராஜாவாய் இருந்தாலும் அவனை ராஜாவாய் ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்த அவனை ராஜாவாய் ஒருவர் ஏற்படுத்தி வைத்தாரே, அந்த ராஜாவை அவன் கனப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அவரை கனப்படுத்துகிறதுனாலே அவன் கனவீனமாய் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு, இப்போ அப்பா கூட கண்டுக்கல, கூட பிறந்தவங்களும் கண்டுக்கல, சாமுவேல் தான் ஞாபகப்படுத்துறாரு, உனக்கு இவ்வளவு தானே பிள்ளைங்க, இல்லை இன்னொருத்தர் இருக்கிறானா அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட அவனை கர்த்தர் கொண்டு வந்து ராஜாவை ஏற்படுத்தி வைக்கிறார். அவன் கடைசி வரைக்கும் தாழ்வில் நினைத்தவரை அவன் கனப்படுத்தி கொண்டே இருந்தான். இந்த நிலையில் உங்களை என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து, நல்ல மனைவி, நல்ல புருஷனை, நல்ல பிள்ளைகளை, நல்ல பெற்றோர்களை, ஆண்டு நல்ல ஒரு ஊழிய
ஊழியக்காரர்களை, நல்ல ஒரு ஊழியத்தை, நல்ல ஒரு சபையை, நல்ல விசுவாச மக்களை, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? இப்போ 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஆலயத்தின் மகிமையை கண்டவர்களே, உங்களுக்குள்ளே நீதியற்றவன் யார்? இப்போது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? முதல்ல முந்தின ஆலயத்தை பார்த்தவங்க 2வது ஆலயத்துடைய அந்த அஸ்திபாரத்தை போடும்போது அதை கட்டி முடிக்கும் பொழுது அங்கே அவங்க கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் கேட்குறாரு அவங்கக்கிட்ட, அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த ஆலயத்தை தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மகிமையாய் ஆரம்பித்தவர்கள், அவர் கர்த்தரை விட்டு வழி விலகி போய் மீண்டும் ஆண்டவரிடத்தில் திரும்ப வரும் பொழுது ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு அவர்கள் அழுகையும் சந்தோஷ ஆனந்த கண்ணீர்களினாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை இறுக பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நாம் அவரிடமாய் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ நம்முடைய காலத்தில், இந்த பெந்தேகோஸ்து காலத்தில், பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அன்றைக்கு தான் சபை என்ன பண்ணப்படுகிறது? புதிய ஏற்பட்ட சபையானது ஏற்படுத்தப்படுகிறது. அன்றைக்கு வேதம் சொல்கிறது, தேவ ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்ட போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே உண்டானது. அதோடு முடிந்து விடவில்லை. இப்போது அதுக்கு அடுத்த நாள் யோவானும் பேதுருவும் அவர்கள் தேவாலயத்துக்கு போகும்போது பிறவிலே சப்பானியாய் பிறந்த ஒருவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவங்ககிட்ட இவன் சொல்லுகிறார்கள், எங்கள் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, எங்களிடத்து உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று அவன் கையை பிடித்து தூக்கி விட்டார்கள். அப்பொழுது அவன் எழுந்து நின்று துள்ளி குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர்களோடு தேவாலயத்துக்கு அவன் சென்றான் என்று வேதம் சொல்கிறது. இப்போது கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் வரும் பொழுது, கர்த்தரிடமாய் திரும்பும் பொழுது கர்த்தர் பயன்படுத்துகிற விதங்களானது இப்போது அதிகரிக்கிறது. இவன் தேவாலயத்திலே போகிறான், அங்கே பிரசங்கிக்கிறார்கள். மறுபடியும் பேதுரும் யோவானும் பிரசங்கிக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, மீண்டும் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். முதல்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் சபை வருகிறது தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்கள் சபையார் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம், சபையிலே மகிமையை பார்க்கிறவர்கள், கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறவர்கள். அல்லேலூயா. அதை பார்த்த அத்தனை பேரும் பயந்து விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். நாளுக்கு நாள் சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். சபையினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது. சபையினுடைய வளர்ச்சியை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆண்டவர் சொல்லி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வளர்ச்சியை ஒருத்தராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து கொண்டே இருங்க. உங்களை உயர்த்துகிறது ஒருவர், அவர் உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. அந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க ஸ்கூல், அந்த ஸ்கூலில் கன்னியாஸ்திரிங்க இருக்கிறாங்க. அங்கே ஒரு பிராமண ஆசிரியை வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் திடீரென்று காலையில் அந்த பிராமண ஆசிரியை என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கூலுக்கு ஓடி வராங்க. அதிகாலையில் மணி ஒரு 7 மணிக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த கன்னியாஸ்திரி மேடம்கிட்ட ஜெபிக்கிறாங்க, சொல்லணும், அழுகுறாங்க. அவங்க கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, ஏன் அழுகுற? அவங்களால பதில் சொல்ல முடியல. கண்களில் கண்ணீர் தாரையாய் ஊற்றுகிறது. இப்போ கையில் இந்த லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, அந்த பிராமண டீச்சருடைய மகன் எழுதியிருக்கிறான். என்ன எழுதியிருக்கிறான்னா, அம்மா, நான் இந்த குறிப்பிட்ட காரணத்தினால நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன். என் டெட் பாடி இந்த அட்ரஸில் இருக்கும், நீங்கள் வந்து என் உடம்பு என்ன பண்ணீங்க, கலெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு அந்த அட்ரஸ் இருந்து. இதை படித்த உடனே இப்போ அந்த கன்னியாஸ்திரி மேடத்துக்கு விஷயம் புரிஞ்சுது. இப்போ கேட்டாங்க, சரி ஒன்றும் கவலைப்படாது, உனக்கு உன் பையன் வேணுமா?
ஐயோ மேடம், எனக்கு என் பையன்தான் உயிர், ஒரே பையன், என் பையன்தான் எனக்கு வேணும், அவனுங்க என்ன வேணால் நான் பண்ணுவேன். சரி, ஒன்று செய்கிறியா? இந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை கொஞ்சம் நேரம் மகிமைப்படுத்தலாம். இயேசு நல்லவர், இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவரை நம்ம துதிக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம துணும். என்ன மேடம் நீங்கள் வேறு, பையன் அங்கே சூசைட் பண்ணிக்க போகிறான்னு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை துதிக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அவங்க கேட்டாங்க, உனக்கு உன் பையன் வேணுமா வேணாமா? ஐயோ எனக்கு என் பையன் வேணும், பையன் தான் எனக்கு உயிர் அப்படின்னு. பையன் வேணும்னா நான் சொல்கிறத சரி மேடம் அப்படின்னு 2 பேரும் கை கோர்த்து அவங்க 1 மணி நேரம் கர்த்தரை என்ன பண்ண துதிச்சாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு ஸ்கூல் வாசலில் ஒரு கார் வந்து நின்றுச்சு. அந்த காரில் அந்த ஆசிரியருடைய கணவனார் இறங்கி வந்தார். அவர் இவங்களை அழைத்து கொண்டு மகனை எழுதின அந்த விலாசத்துக்கு காரில் போகிறாங்க. ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் அங்கே போகிறாங்க. ஒரு இங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பி போகிறாங்க. ஒரு 10 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த உடனே அப்போ அந்த ஒரு வீடு இருக்குது, கதவு சாத்தி இருக்குது. அந்த அம்மா வேகத்தில் ஓடி போய் ஆதங்கத்தில் ஓடி போய் கதவை தள்ளினாங்க. கதவை என்ன பண்ணிடுச்சு, திறந்துக்குச்சு. இப்போ கதவை திறந்தோன்னு பார்த்தா உள்ள பையன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாற்காலி மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கழுத்துக்கு மேலே ஒரு தூக்கு கயிறு ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்குது. கையில் விஷ பாட்டிலோடு அவன் நின்று கொண்டு இருக்கிறான். ஓடிப்போ அவனை கட்டி பிடிச்சி, ஏன்பா நான் உனக்கு என்னப்பா துரோகம் பண்ணேன், எதுக்காக அம்மா கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்போ அவன் சொன்னான், என்ன நடந்துச்சு, என்ன பண்ண? அம்மா நான் செத்துடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். நான் ஒருவேளை தூக்கில் தொங்கிட்டேன்னா, ஒருவேளை நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்கன்னா, அதான் நீங்கள் என்னை காப்பாற்றக்கூடாதுன்றதுக்காக விஷத்தை குடிச்சிட்டு நான் தூக்கில் தொங்கினா என்னை காப்பாற்றவே முடியாதுன்னு நான் கரெக்டாக சரியாக என்ன பண்ணேன்னா ஒரு 7 மணிக்கு சரியாக ஒரு 7 மணிக்கு இந்த விஷத்தை குடிக்கலான்னு கையில் எடுத்தேன். ஒரு பெரிய கை ஒன்று வந்து என் கையை தட்டி விட்டுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த கையை தட்டி விட்டுட்டு அந்த விஷத்தை குடிக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் அந்த கை வந்து என்னை தடுத்தது. இப்போது நானும் நான் குடிக்க போக அந்த கை வந்து என்னை தடுக்குது. நான் அந்த கையை தள்ளிட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் இதை போல் நானும் இந்த கையும் 3 மணி நேரமாக சண்டை போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. இவன் சொன்ன உடனே தான் அந்த டீச்சருக்கு புரிஞ்சுது. 3 மணி நேரத்துக்கு முன்னால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த கன்னியாஸ்திரி மேடத்து கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர் ஏதோ பல கிலோமீட்டர் தூரத்தில் தன்னுடைய மகனுடைய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்கள் கொடுத்தார்கள். கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். இங்கே கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருடைய கரம் அங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே கூடி வந்திருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது உங்களுடைய சூழ்நிலை எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவனுடைய கரமானது உங்க வாழ்க்கையில வெளிப்படும். தேவ மகிமையானது உங்கள் மீது வெளிப்படும். தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்க செல்லும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் சூழ பாளையம் இறங்கி அவர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் கால்கள் அவர் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களிலே உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னணியிலே கடந்து போகிறார். நீங்கள் அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் பொழுது அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் அவரை கனப்படுத்தும் போது உங்களுக்காக எந்த எல்லைக்கும் போவார். பூமியில எந்த எல்லைக்கும் உங்களுக்காய் அவர் போவார். காரணம், என் மகள் என்னை கனப்படுத்துறதுனால, என் மகளுக்காக. ஒருவேளை மரண படுக்கையில் இருக்கலாம், நீ அந்த மரண படுக்கையிலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து பாருங்க. மரண படுக்கையிலே கர்த்தருடைய மகிமை அங்கே வெளிப்படும். அல்லேலூயா. சீசை கேட்குறாங்க, ஆண்டவரே இது இவன் செய்த பாவமோ அல்லது இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ? அவர் சொல்லுகிறார், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படுவதற்காகவே இவன் இப்படி பிறந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், உள்ளம் முடைக்கப்பட்டிருக்கலாம், உள்ளம் பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கலாம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பின்வாங்கி போனது தவறு, என்னை மன்னிய, நான் உம்மிடமாய் திரும்ப வருகிறேன். உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கவில்லை. மனிதனுக்கென்று, குடும்பத்துக்கென்று நான் முக்கியத்துவத்தை கொடுத்து, குடும்பத்தை அவர் தான் கொடுத்தார், குடும்பத்தை கவனிக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. என்றால் அவர் தன் மகிமையை வேறு ஒருவருக்கும் அவர் விட்டு கொடுப்பதே கிடையாது. அல்லேலூயா.
வேதாகமத்தில் கவனிங்க, நீங்கள் வாசிச்சிங்கன்னா இப்போது இந்த மனிதர்கள் தான் பிற்காலத்தில் வேதம் சொல்கிறது உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இப்போது தேவனுக்கு மகிமையை கனத்தை கொடுக்க 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 இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார்கள். இந்த சபையிலே ஆராதிக்கிற, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் ஊழியங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து பாருங்க. நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தர் உங்களை கொண்டு உலகத்தை கலக்குகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் உலகத்தை கலக்குவீர்கள். உங்களை பார்த்து நரகம் பயப்படும். உங்களை பார்த்து பிசாசும் அவனுடைய சேனைகளும் அரண்டு போகும். காரணம், கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற விதம். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களும் உங்களோட சமாதானம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. அபிமெலேக்கு ஈசாக்க எங்கே துறவு தோண்டினாலும் அவனை ஓட ஓட துரத்துனாங்க. அவன் துறவு தோண்டின இடத்துல எல்லாம் நீர் வந்தது. அங்கெல்லாம் போய் வாக்குவாதம் பண்ணாங்க. அவனை துரத்துட்டே போனாங்க. இவன் கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான். கடைசியில் ஒரு இடத்த தோணுனா அங்கேயும் தண்ணீர் வந்தது. இப்போது அபிமெலேக்கு அவனுடைய கூட்டமும் வருகிறார்கள். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. நீர் எங்களோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணுங்க என்று சொல்லி ஈசாக்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. முதல்ல வேணான்னு ஓட ஓட துரச்சனவங்க அதுவும் ஒரு நாட்டுக்கு ராஜா ஈசாக்கிட்ட வந்து பணிந்து கெஞ்சுறாரு, எங்களோட உடன்படிக்கை பண்ணீங்க. ஏன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் தொலங்குது. கர்த்தர் உங்களோட கூட இருக்க. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. எங்களோட உடன்படிக்கை பண்ணீங்க என்று உங்கள் சத்துருக்களும் உங்களோட சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் உங்களிடத்தில் அவர்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. காரணம், கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கிற மனிதனை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த அனுபவம் எங்கே? ஆதியிலே நாம் அனுபவித்த அந்த அனுபவம், உலகத்தை கலக்குகிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், கர்த்தருடைய காரியத்தை குறித்த பக்தி வைராக்கியம். ஸோ இங்கே இருக்கிற அநேகர் கூட்டங்களுக்கு பல கிலோமீட்டர் தூரம் நடந்தே போனீங்கல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் காத்து கிடந்தீங்கல்ல. இப்போ அந்த அனுபவம் எங்கே? இப்போ அந்த வாழ்க்கை எங்கே? இப்போ அந்த தேவனுக்கு கனப்படுத்துகிற அந்த அனுபவம் எங்கே? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் ஆன்லைனாக ஆயிடுச்சு. எல்லாம் ஆன்லைனில் ஆராதனை. வசதி கிடைச்சா சர்ச்சுக்கு வரலாம், வசதி இல்லைன்னா வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம். கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில், கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடும் பொழுது அவரை காண முடியும். இல்லை என்றால் அவரை நாம் காண முடியாது. கர்த்தருக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும். ஏலியும் அவனுடைய குமாரரும் மரித்த போது தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போயிற்று. இக்கபோத் என்றால் தேவ மகிமை எடுபட்டு போயிற்று. அல்லேலூயா. இந்த தேவ மகிமை உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்களால் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் படிங்க. அது பிடிக்கப்பட்ட போது 7 மாதம் பெலிஸ்தர் தேசத்தில் இருந்தது. 7 மாதம் என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த தேவனுடைய பெட்டியை தாகோனுடைய கோயிலில் வைத்தாங்க. நைட்டு கோயிலை பூட்டிட்டு காலையில் வந்து பார்க்குறாங்க, சிலை கீழே விழுந்து கிடக்குது. கோயில் பூட்டி இருக்குது, எப்படி விழுந்து கிடக்குது? மறுபடியும் நிறுத்திட்டு அடுத்த நாள் பூட்டிட்டு போட்டாங்க. அடுத்த நாள் வருகிறார்கள், இப்போது அந்த சிலை உடைந்து கிடக்கிறது. இப்போது தேவனுடைய பெட்டியை குறித்த பயம் அவருடைய இருதயத்தில் வந்தது. இப்போது தேசம் எல்லாம் 7 மாதம் எல்லாருக்கும் கழுத்தில் வீக்கம் கொண்டு எல்லாரும் பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே மரண ஓலங்கள் நடந்து கொண்டிருந்தது. மீண்டும் தேவனுடைய பெட்டியை அனுப்புகிறாங்க. தேவனுடைய பெட்டி அது வருகிறது. ஆனால் கவனிங்க, வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பெட்டி கொண்டு வரப்பட்டது. வேதம் சொல்கிறது, சவுலின் நாட்களிலே அதை தேடாதே போனார்கள். சவுல் எத்தனை வருஷம் அரசாண்டார்? 40 வருஷம் அரசாண்டார். ஆனால் தேவனுடைய பெட்டி வேணுன்ற எண்ணம் கிடையாது. அவர் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. ஆனால் தேவ மகிமை அங்கே இல்லவே இல்லை. தேவனுடைய மகிமை கிடையாது. தேவனுடைய பெட்டியை தேடலை. தேவனை தேட வேண்டிய விதத்தில் தேடவே இல்லை. தேவனுடைய பெட்டியை கொண்டு வரவும் இல்லை. தேவனுடைய பெட்டியை கண்டுக்கவே இல்லை. தாவீது ராஜாவான பிறகு தேவனுடைய பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்தார். மாட்டு வண்டியில் கொண்டு வந்தாங்க. அப்பொழுது கீழே விழப்போகும்போது ஊசா கையை நீட்டி தொட்டார். கர்த்தர் அவனை அடித்தார். அவன் அங்கேயே செத்து போனான்.
இப்போது அந்த கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்த தாவீதும் பயந்து தேவனுடைய பெட்டி என் வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அதை கொண்டு போய் ஆண்டவர் அவன் இன்னொருவன் வீட்டில் அவன் வைத்து விட்டான். ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் வைத்து விட்டான். இப்போ யூசுவலாக பொதுவாக ராஜா என்ன பண்ணணும் அப்படின்னா, ராஜாக்கு நேயப்பிரமாணத்தும் ஒரு காப்பி கொடுக்கப்படும். அவர் என்ன பண்ணணும், நேயப்பிரமாணத்தை ஒழுங்காக படித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி தான் ராஜ்யபாரம் பண்ணணும். அந்த நேயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை பெட்டி எப்படி கொண்டு வரணும்னு. இவன் ராஜா தான், ஆனால் கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடவில்லை. ஒரு ராஜா தேடவே இல்லை, இன்னொரு ராஜா தேடினார், ஆனால் தேட வேண்டிய விதத்தில் தேடலை. இன்றைக்கு ஊழியங்களும் சபைகளும் இப்படித்தான் இருக்கிறது. சிலர் கர்த்தரை தேடுவதே கிடையாது, சிலர் தேடினாலும் தேட வேண்டிய விதத்திலே கர்த்தரை தேடுவதில்லை. ஆங்காங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒருவர் இரண்டுமாய் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற ஒரு சில ஜீவன்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு தாவீது படித்து சொல்ல, இல்லை இல்லை இல்லை, லேவியர்களை கூப்பிடுங்க, ஏன்னா தேவனுடைய பெட்டி லேவியர்களால் சுமக்கப்பட வேண்டும், அதை கொண்டு வர வேண்டிய விதத்தில் தான் தேவனுடைய பெட்டி கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் என்று இப்போது லேவியரை அழைத்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருகிறார்கள். இப்போது ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனுடைய பெட்டி எருசலேமுக்குள் மீண்டும் அந்த மகிமை எருசலேமில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. அதனால தான் தாவீதுடைய காலம் இஸ்ரவேலின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், அவன் தேவனை தேடினபடியினாலே அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. மற்றவங்க, அவன் ராஜா தான், முதல் ராஜா, தேடலை. மற்றவங்க எப்படி ஆண்டவரை தேடுறாங்களோ, மற்றவங்க எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ, மற்றவங்க எப்படி கர்த்தருக்கு கனத்தை கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுப்பேன். நானும் என் குடும்பம், யோசுவா சொல்லுகிறார், வா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் சேவிக்கிறீங்களோ சேவிக்கலையோ, ஆனால் கர்த்தரை சேவிக்கணும். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு கனத்தை கனப்படுத்துவதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளைங்களை சின்ன வயசில் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவேன். குழந்தையாக இருக்கும்போது போன உடனே சர்ச்சில் அங்கே எங்களுக்கு பிரசங்கமும் கேட்க முடியாது, ஆராதனை நடத்த முடியாது. ஏன்னா இங்கே என்ன நடக்கும், சர்வ் பண்ணுறது தான். ஸ்நாக்ஸு கேட்பாங்க, ஸ்நாக்ஸு, தண்ணி கேட்பாங்க, தண்ணி, சாப்பாடு கேட்பாங்க, சாப்பாடு, திடீர்னு பாத்ரூம் கூப்பிட்டு போக சொல்லுவாங்க. போக்கும் வரத்துமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் யோசித்தேன், நம்ம எதுக்கு இங்கே வரோம், இது வீட்டிலே இருந்து பண்ணிடலாமே. தேவனுடைய ஆலயத்தில் தானே வரோம். தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது இந்த வேலை இங்கே இருக்கக்கூடாது. என் ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொன்னேன், ஏன்னா ஹோமில் மினிஸ்டர் அவங்க தானே, நம்ம வெளியுறவு உத்தரவு இல்லை. இப்போ ஹோமில் அவங்ககிட்ட சொன்னேன், அடுத்த வாரத்துலேருந்து நோ ஸ்நாக்ஸ், நோ சாப்பாடு, ஒன்றும் கிடையாது. தண்ணி மட்டும் கையில் எடுத்துக்கோ. பிள்ளைங்க அங்கே வசனத்தை கவனிக்கணும், ஆராதிக்கணும், நாமளும் வசனத்தை கேட்கணும். அன்னையிலேருந்து இது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு சர்ச்சில் நோ ஸ்நாக்ஸ், நோ சாப்பாடு. பிள்ளைங்க, நான் என் பிள்ளைகளுக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய மகிமைக்கென்று அவர்கள் வளருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களைப் போல நான் வாழக்கூடாது, மற்றவர்கள் செய்கிற தவறை நானும் செய்யக்கூடாது. என் ராஜாதி ராஜாவை நான் பார்க்க வந்திருக்கிறேன், அவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, இல்லை நம்முடைய சபையை, விசுவாச மக்களை நம்ம என்ன பண்ணணும், சரியாய் கர்த்தருடைய கனத்துக்கு நேராக, கர்த்தருடைய மகிமைக்கு நேராக நாம் நடத்தும் பொழுது தேவன் அதிலே பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அவர் மகிமைப்பட அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. அவர் உயர்த்தப்பட அவர் உங்களையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம காலையில் படித்த போல அவர் உங்களை கொண்டு பாழானவைகளை கர்த்தர் கட்ட வைப்பார். நீங்கள் பாழான தேசங்களை கட்டுவீர்கள், மீண்டும் வேர்பற்று மேலே கனி கொடுப்பீர்கள், மீண்டும் பலனால் நிரப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுவைப்பேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் கட்டுவேன். அவன் என்னை கனப்படுத்துகிறதுனாலே, எனக்கு முன் அவன் கனத்தை கொடுப்பதனாலே, என்னை மகிமைப்படுத்துகிறதுனாலே, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ராஜா வஸ்திரத்தை கிழிச்சு கொண்டு பைத்தியக்காரனை போல
அவன் நடனமாடி கர்த்தரை துதிக்கிறான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் கட்டுவிப்பேன். அவனுடைய ராஜ்யபாரம் முடிந்து போவதில்லை, என்றென்றைக்கும் அவனுக்கு அந்த ராஜ்யம் உண்டாயிருக்கும். அவன் சந்ததியை ஆளுகை செய்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை விழுந்து போன மங்கி எரிகிற திரிய அவர் அணைக்கிறவர் கிடையாது. மனுஷன் அணைச்சு விட்டு போயிடுவான், ஆனால் அவர் அணையாமல் மீண்டும் கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். நெறிந்த நாணலை முறிச்சிட்டு போடுறவர் இல்லை, மீண்டும் ஒட்ட வைத்து அவரோடு இணைத்து கனி கொடுக்கிற ஒரு மரமாக, விருட்ச நீதியின் விருட்சங்களாக, அவருக்கு மகிமையை உண்டாக்குகிற நீதியின் விருட்சங்களாக நம்மை அவர் வளர செய்கிறார், நம்மை விரைந்தோங்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவரை போல பூமியிலே வேறே தேவன் இல்லை. இந்த இயேசுவை போல, இந்த ஆண்டவரை போல வேறே தேவன் இல்லை. அல்லேலூயா. இன்றிலிருந்து நம்முடைய குடும்பம் கட்டப்பட போகிறது. உங்களுடைய கூடாரத்தை கர்த்தர் கட்ட போகிறார். உங்களுடைய விளக்கை கர்த்தர் ஏற்ற போகிறார். அல்லேலூயா. தாவீதுக்கென்று ஒரு கொம்பு உயர்த்தப்படும், ஒரு விளக்கு ஏற்றப்படும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். உங்களுடைய விளக்கு அணைஞ்சு போகாது, உங்களுடைய விளக்கு ஏற்றப்படும். உங்களுடைய சந்ததி, உங்களுடைய குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும். கர்த்தர் அவருடைய உயரங்களில் கொண்டு போவார். தேசங்களை சுதந்தரிப்பார்கள். சத்துருக்குடைய எல்லைகளுக்குள்ள போவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நீங்கள் சத்துருக்குடைய எல்லைகளை சுதந்தரிப்பீங்க. எப்போது என்றால் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது. கர்த்தருக்கு தேவையான ஒழுக்கத்தை நாம் கொண்டு வருவோம். ரெண்டாவது, கர்த்தருக்கு தேவையான கனத்தை நாம் கொடுப்போம். எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை காண்கிறவராய் இருக்கிறார் என்ற அந்த பயம் அந்த இருதயத்தில் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, நாம் பாவத்துக்கு விலகி அவரை போல பரிசுத்தமாய் நாம் வாழ முடியும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இருப்பது ஒரு சிலராக இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களிடத்தில் கர்த்தர் உங்களுடைய கூடாரத்தை கட்ட விரும்புகிறார். உங்களுக்கென்று விளக்கை ஏற்ற விரும்புகிறார். உங்கள் கொம்பை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே முதல்ல நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஏற்படுத்துவோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளாக தேவ மகிமையை காண்கிறவர்கள். அது மகிமையானது. இப்போது வேதம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உங்களுக்குள்ள இருக்க ஒளி இப்போது மறைந்து இருக்காது. இது என்ன பண்ணால் பிரகாசிக்கும். அது வெளியே கொண்டு வரும். மற்றவர்கள் பார்த்து அவர்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த மகிமைக்குள்ளே கடந்து வருவாங்க. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த திருச்சபையும் கர்த்தர் மகிமையாய் கர்த்தர் மாற்றி, கர்த்தர் கூடாரத்தை விழுந்து போகாமல், அல்லேலூயா, காற்று அடிக்கட்டும், புயல் காற்று வீசட்டும், ஆனால் அந்த விளக்கு என்ன பண்ணாது, தேவாலயத்திலே ஏற்றப்படுகிற குத்து விளக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு காத்தடித்தாலும் அந்த ஆலயத்தில் எரிகிற குத்து விளக்கு மட்டும் அணைந்து போகவே அணைந்து போகாது. அதுதான் அற்புதம். தேவ சமூகத்தில் ஏற்றப்படுகிற விளக்கு அது ஒரு நாளும் அணைந்து போகவே அணைந்து போகாதான். ஒருவேளை எண்ணெய் இல்லாமல் கூட ஒரு நாளும் அதுக்கு அணைந்து போகாதான். ஆசாரிகள் போய் பார்க்கும்போது எண்ணெய் எப்படி ஊற்றி வைக்கப்பட்டதோ அப்படியே இருக்கும். ஏனென்றால் இருக்கிற இடம் மறுரூபமலையில் இயேசு மகிமையாய் மறுரூபமாக்கப்பட்டதை பேதுரும் யோவானும் யாக்கோபும் கண்டபோது பேதுரு சொல்லுகிறார், அவருடைய மகிமையை கண்டபோது சொல்லுகிறார், ஆண்டவரே, இங்கே இருப்பது நல்லது, உங்களுக்கு ஒரு கூடாரமும் ஆமாம் ஏற்படுத்துவோம். ஏன்னா இங்கே இருப்பது நல்லது, தேவ மகிமையில் இருப்பது நல்லது. தேவ மகிமையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை கர்த்தர் உங்கள் குடும்பங்களில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இங்கே இருக்கலாம், உங்கள் குடும்பங்களிலே கர்த்தருடைய வல்லமை இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே இருக்கலாம், உங்களுடைய வீட்டார் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கைக்கு அப்ப காரணம், நீங்க மகிமைக்கு கீழாய் நடத்தப்படுகிறீர்கள். நீங்க மகிமையில இருக்கிறீர்கள், தேவ சமூகத்தில் இருக்கிறீர்கள். தேவ சமூகத்தை நீங்க காத்திருக்கும் பொழுது எனக்கு அருமையான தேவ பிள்ளைಗೆ, ஓ ஹalleluya, தேவனுடைய சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். தேவ சமூகத்தில் இந்த சாமுவேல் கேட்கிறான், தேவ சத்தத்தை அவன் கேட்கிறான். இருளடைந்த காலத்திலே தேவ தரிசனம் இல்லாத போது தேவ தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை அபரிதமாக இருந்த போது கர்த்தர் அவனோடு பேசினார்.
அவனை கொண்டு பேசினார், எழுப்புதலை கொண்டு வந்தார், தேசத்தை மாற்றார். அவன் தேசத்திலே தேவ மனிதனாக அவன் வாழ்ந்தான். காரணம், சிறு வயதிலிருந்தே ஏலியின் பிள்ளைகளும் அதே தேவாலயத்திலே அவர்கள் பாவம் செய்த போது, வேசித்தனம் பண்ணும் பொழுது, ஆனால் சிறு பையனாகிய சாமுவேலே சிறு வயதிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவன் கொடுத்ததுனாலே கர்த்தர் அந்த தேசத்தில் போய் ஒன்றும் கேட்க வேணாம், இங்கே தேவ மனுஷன் எங்கே இருக்கிறான்னா நேராக சாமுவேல் வீட்டுக்கு கூட்டு போவாங்க. சாமுவேல்ன்றதை விட அவருக்கு என்ன பேர் தெரியுமா? தேவ மனுஷன். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் தேவ மனுஷன் என்று அறியப்பட்டவர் அந்த சாமுவேல். காரணம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நம்முடைய இருதயம் நிரம்பி வழியட்டும். அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசுவுக்காக சிலுவை சுமப்பேன், இயேசுவுக்காக சிலுவை சுமப்பேன், இயேசுவுக்காக சிலுவை சுமப்பேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கி